ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மன்வா வேர்ல்டு யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோனிக்கல்ஸ் ஆஃப் மார்ஷல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மொழி மான்வா தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருப்போன்னா சரி இனிமேல் நீ என் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பான். அதோட முடிச்சிருப்போம். அது வாங்க அதுவும் கண்டினியூ பண்ணலாம். காட்டுக்குள்ளே தான் கட்டுறாங்க. நெருப்பு கேம்ப் ஃபயர் போட்டு நம்ம ஹீரோவும் சோமியும் உட்காந்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், நம்ம பாட்டுக்கு இந்த பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டோம், வா இனிமேல் நம்ம சேர்ந்து வாழலான்ட்டு. ஆனால் எங்கே போய் வாழ்றது? நமக்குன்னு போகிறதுக்கே ஒரு இடமும் இல்லை, ஒரு வீடும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை வச்சு நம்ம என்ன செய்கிறது? சரி, அப்போ நம்ம இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம், நம்ம இங்கே இந்த இடத்துலையே நம்ம ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நானும் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது அந்த வாழ்க்கையில் என்னால் வாழ முடியல. இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு போல், என்னோட ஆசை நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன் சொல்லி யோசிக்கிறான். விடிஞ்சது. அப்போ ஒன்று சோமி எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு பார்க்கும்போது முன்னாடி ஒரு வீடு இருக்கணும்னு தெரியுது. இவ்வளோ கனவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் பார்க்குறான். மறுபடியும் பார்த்தா உண்மையிலேயே வீடு இருக்குது. நம்ம வீடா? என்ன இது? யார் கட்டின அந்த வீடு? எப்படி வந்துச்சு? நீங்கள் கட்டினீங்களா அந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை, இந்த வீடு நான் கட்டலை, இந்த வீடு இங்கே தான் இருந்துச்சு. நான் வந்து அதில் கொஞ்சம் உடஞ்சிருந்து ஓட்ட உடச்செல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த வீடு இங்கே தான் இருந்துச்சு அப்படிங்கிறா. உடனே சோமி கேட்குறா, அப்படின்னா நான் நேற்று ராத்திரி பார்க்கும்போது இங்கே எதுவுமே இருந்தவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஒன்று, இல்லை இல்லை, இது இங்கே தான் இருந்துச்சு, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒன்று சோமி, இவர் இவ்வளோ சொல்கிறத பார்த்தா உண்மையிலே இங்கே தான் இருந்திருக்கும் போல், நம்ம தான் இருட்டில் ஒரு கண்ணு தெரியாதனால கண்டுக்காமல் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அப்போ நம்ம இதிலே தங்கலாமே இனிமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு சந்தோஷப்படுறான். உடனே ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு, இவன் இவ்வளோ சந்தோஷப்படுறத பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமாக தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே அவள், என்னது நீங்கள் கட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை, நான் ரெடி பண்ணேங்கிறது தான் அப்படின்னு சொன்னேன், கட்டினேன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே நம்ம ஹீரோ வச்சு பார்க்கலாம், இதுக்கு வந்து சுற்றி வேலி கதவெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உள்ளே போய் பார்த்தா அந்த சோமி வந்து வீடு நல்லா அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது. அப்படி இருந்தாலும் ஏன் இதை விட்டுட்டு போனாங்க? ஒருவேளை முன்னாடி கதவு வேலி இல்லாதனால விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் பார்த்தா முன்னாடி பெரிய கதவு வேலியெல்லாம் போட்டு நம்மளால் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இது பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. நேற்று நான் பார்க்கும்போது இந்த கதவு வேலி எதுவுமே இல்லையா, ஆனால் திடீர்னு எப்படி வந்திருக்கும்? எதுவாக இருந்தால் என்ன, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறான். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா, நம்மால் போய் கேட்குறான், என்னடா இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு சோகமாயிட்டாளா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவள் வந்துட்டு, வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே, ஒரு மரம் செடி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே அடுத்த நாள் பார்த்தா ஒரு பெரிய காடு, மரம் செடி குளம் குட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கான், நம்மளால் கார்டன் செட்டப் பண்ணிக்க. உடனே அவள் அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் ஷாக்கு, என்னடா இது நேற்று பார்த்தோம் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு பார்க்க அழகாக இருக்குது, குட்டை இருக்குது, குளம் இருக்குது, தண்ணி அழகாக மீன் ஓடுது, எல்லாமே இருக்குது, நான் இன்னும் டெய்லி மீன் பிடிச்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அதை நம்மளால் பார்த்துட்டு, இந்த மாதிரி அமைதியான வாழ்க்கை வாழ்றதும் நல்லா தான் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே டப்புன்னு எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த சோமி ஏதோ பேச வரா. அப்போ உடனே டக்குன்னு வாயை மூடிட்டு, நீ என்ன கேட்க அப்புறம் எனக்கு தெரியும், இதுவும் நான் எதுவும் பண்ணலை, அதுவே இங்கே தான் இருந்துச்சு, நீ அதை வந்து நேற்று பார்க்கல அப்படி சொல்லி சொல்லி சிரிக்கிறான். உடனே உனக்கு ஒரு விஷயம் நான் ரெடி பண்ண போகிறேன், வா என் கூட அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். உடனே அவள் கேட்குறா, என்ன எனக்கு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டப்ப அப்படிங்கிறான். பார்த்துட்டப்புனா குளிக்கிறதுக்கு. குளிக்கணுமா? நான் எதுக்கு குளிக்கணும்? குளிச்சு நான் சுத்தமாக தானே இருக்கேன், அப்புறம் ஏன் மறுபடியும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸாக போகிறான். உடனே அவன், இல்லை இல்லை இரு, நீ குளிச்சு ரெடி ஆனால் உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தருவேன் அப்படி சொல்கிறான். ஐயோ நான் ரெடியாக தாங்க இருக்கேன், நான் பார்க்க க்ளீனாக தாங்க இருக்கேன், ட்ரெஸ்ஸு பழசாக இருக்கனால அப்படி தெரியுதுங்க, மற்றபடி நான் க்ளீனாக தாங்க இருக்கேன் அப்படிங்கிறான். இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது, குளிச்சு டெய்லி க்ளீனாக இருந்ததுனா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி கொண்டு போய் பாத்திரக்குள்ளே போட்டு குளிக்க வைக்கிறான். குளிக்க வச்சுட்டு குளிக்கும்போது அவள் கண்ணுக்குள்ள முறைகடலாம் போது அவன் கடந்துட்டு என்னை அழுகிறா, என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க, நான் குளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. குளிச்சு முடிச்சுட்டு கடைசியாக கண்ணாடி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம தானே இது இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு. சரி இந்த அவன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, நானும் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது, புது ட்ரெஸ்ஸு, புது வீடு, புது வாழ்க்கை, புது ஒரே ஜாலி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. நம்மளால் பார்க்குறான். பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு கூட கரெக்டாக இருக்காதுன்னு நினச்சேன், பரவாயில்ல கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த குழந்தை வந்து இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும், அதுதான் ஒருவேளை என் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கும் போல், இனிமேல் இவள் வந்து கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலை, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும், நம்ம இனிமேல் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து சௌமி சொல்கிறா, நான் இனிமேல் ஜாலியாக இருக்க போகிறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறோம், நம்ம வீடு நம்ம வாழ்க்கை, நான் எல்லாத்துலேயும் ஜாலியாக இருப்பேன், மீன் பிடிப்பேன், டெய்லியும் மீன் பிடிப்பேன், டெய்லியும் குளிப்பேன், டெய்லியும் சாப்பிடுவேன், டெய்லியும் ட்ரெஸ்ஸு போடுவேன், ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ 2 பேர் இவங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அடுத்த நாள் ஊருக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஊருக்குள்ள பார்த்தா நிறைய பேர் ஏதோ குரலி பேசிட்டு இருக்காங்க. நீ உண்மையிலேயே கேட்டியா? அந்த ரூமர்ஸ் கேள்விப்பட்டியா? டேங்க் லேக் பக்கத்தில் புதுசாக ஒரு மேனர் உருவாகியிருக்காமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி. நான் இன்னொரு சொல்கிறான், நீ அதை கண்ணால் பார்த்தியா அப்படின்னு சொல்லி.
இல்ல நான் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அங்க போயிருந்தேன் ஒரு வேலையா. அப்ப கூட அங்க எதுவுமே இருந்த மாரியே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஏன் நீ சும்மா சொல்லிட்டு இருக்க? ரூமர்ஸ்னா ரூமர்ஸா தான் இருக்கும். சரி வா போய் கடையில சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாய்ங்க. அப்ப இங்க ஒருத்தன் தொப்பி போட்டு உட்காந்துருக்கான். இவன வந்து நம்ம தொப்பினே வச்சுக்கலாம். இவன் பின்னாடி யாருன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்றேன். அந்த தொப்பி போட்டுருக்கவன் கேட்கறான். உண்மையிலேயே அந்த ரூமர்ஸ்லாம் உண்மையா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தன் இருந்துகிட்டு, இல்ல அந்த ரூமர்ஸ பத்தி நானும் கேள்விப்பட்டேன். ஆனா நான் கண்ணால பார்த்ததில்ல. அப்படிதான் உண்மை ரூமர்ஸ் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியா? ஒரே நாள்ல இவ்வளோ கொஞ்ச நாள்லயே அங்க ஒரு பெரிய மேனர் கட்டியிருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கே! அப்ப நம்ம அத கண்டிப்பா என்ன ஏதுன்னு பார்த்து உண்மையா இல்ல பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுமே! எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம போயிட்டு காத்தாட காத்து வாங்கிட்டு காட்டுக்குள்ள போய் அந்த வீடு உண்மையிலேயே அங்க இருக்கா இல்லையா என்னன்னு உண்மைய தெரிஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா எல்லாம் பின்னாடி பயத்தோட வராங்க. ஏன் என்னன்னு பார்த்தா 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்னன்னா, கவர்னருக்கு வந்து நாளே சரியில்லன்னு நெனைக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள இந்த ராத்திரியில கூட்டு வந்திருக்காரு. ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த ஏரியா பக்கத்துல தான் பேண்டிட்ஸ் நெறைய பேர் சுத்துறாங்கன்னு ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். அப்படி சொல்றான். பேண்டிட்ஸா? அதுக்கு நம்ம கவர்னருக்கு என்ன சம்மந்தம்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேண்டிட்ஸ் எல்லாமே அந்த ராயல் ஃபேமிலி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பேண்டிட்ஸோடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னாங்க. அவன் மட்டும் இங்க சுத்திட்டு இருந்தான். உண்மையிலேயே நமக்கு ரொம்ப கெட்ட நேரம் தான். அப்படி சொல்றாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு கொடூரமானவங்களா? யார் அவங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் தான் சாம் பேக்ஸான். நீ கேள்விப்பட்டது இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் காட்டுறாங்க. அந்த கரண்ட்ல வந்து அவன் தான் அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டா இருக்கான். அவன் தான் ஜான் பேக்ஸான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்ஷல் ஆர்ட்ஸு. அவனை வந்து கூட அசாசின் கூட முடியல. அவன் வந்து குதிரை வந்து பயங்கரமா ஓட்டுவான். அவன் வந்து பயங்கர திறமையான ஆளு. அவனை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லன்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் ராயல் ஃபேமிலி அவனோட குடும்பத்த புடிச்சு கொன்னு அவங்க தலைய அறுத்து அவனுக்கே பார்சல் பண்ணி அனுப்பி வச்சிருந்தாங்க. அதனால அவன் இன்னும் கொடூரமான ஆளாயிட்டான். அவன் மட்டும் இப்போ நம்மள பார்த்தேன் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த கவர்னர் வந்து இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி பார்த்தா ஷாக் ஆகுறான். பார்த்தா உண்மையிலேயே அங்கனக்குள்ள ஒரு வீடு எல்லாமே இருக்கு. பார்த்துட்டு என்னடா இது உண்மையிலேயே இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. அப்போ ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போலயே. இதை யாரு இவ்வளோ பெருசா இவ்வளோ பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அதுவும் இவ்வளோ கொஞ்ச நாள்லயே யாருக்கும் தெரியாம என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். முன்னாடி இருந்தவங்கலாம் உடனே விழுந்து ஐயோ பேய் தான் அப்போ இந்த வீடை கட்டியிருக்கோம். நம்மளாம் தெரியாதனமா வந்துட்டோம். இங்கே வந்துட்டோம். இது உண்மையிலேயே வந்து பேய்க்குள்ள வீடா இருக்கும். எங்கள மன்னிச்சிருங்க. எங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கவங்கலாம் கதறாங்க. உடனே இந்த பின்னாடி இருக்க அந்த புதுக்கோட்டம் பின்னாடி இருக்கவன் கோஸ்ட்டா என்ன சொல்றீங்க? கோஸ்ட்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சான். திடீர்னு பார்த்தா அந்த தொப்பிக்கு முன்னாடி இருந்து ஒரு டீமன் வந்து அவன கடிக்கிற மாதிரியே தெரியுது. அவன் திரும்பி பார்க்குறான். என்னடா இது இவ்வளோ பிரசன்ஸா அப்படின்ட்டு. பார்த்தா நம்மால தான் முயலை வேட்டையாடிட்டு முன்னாடி நிற்கிறான். நீங்களாம் யாரு? நான் உங்களெல்லாம் எதுவுமே இன்வைட் பண்ண மாட்டே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ தான் அந்த வீட்டுக்கு ஓனரா? என்ன ஒரு மர்டர் இன்ட்ரெஸ்ட் இவன்ட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கேட்குறான். அதுக்கு ஒடனே அவன் ஆமாம் நான் தான் அந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நாங்கள் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னரோட பிரசிடென்ட். நான் தான் ஹாங் ஓன் சா அப்படிங்கிறான். இவங்க பின்னாடி இருக்கவங்கலாம் போஸ் கொடுக்குறாங்க பயங்கரமாக. நாங்களும் அந்த நாட்டுக்கு சேவை செய்யணும் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்படியா? அப்போ நான் வந்து டேன் யூயாங் என்னோட பேர் அப்படி சொல்லி சொல்கிறான். நீ தான் அந்த மேனரை கட்டினியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று இல்லை நான் வந்து இந்த உடஞ்சிருந்ததை ரெடி பண்ணி தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன என்கிட்ட போய் சொல்லலாம்னு நினைக்கிறியா? இந்த இடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். இது வந்து கவர்மெண்ட்டோட இடம். இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லேண்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும், அப்ரூவல் வாங்கியிருக்கணும். நீ என்ன தைரியத்தில் இங்கே இருக்கிற அப்படி சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோ சொல்கிறான். நீங்கள் அப்போ இப்போ அந்த அப்ரூவல் எப்போ தரலாமே அப்படி சொல்லி கேட்குறான். என்ன விளையாடுறியா என்கிட்ட அப்படி சொல்கிறான். உடனே டப்புன்னு பார்த்தா அவன் கால்கிட்ட ஏதோ விழுது. என்னடான்னு பார்த்தா முயல். இந்த முயலை எடுத்துகிட்டு எனக்கு ஏன் நீங்கள் அப்ரூவல் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் செமையா கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு இவனை பிடிங்க உடனே பிடிச்சி இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் விசாரிக்கணும். அப்போ தான் இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்க. உடனே நம்மால் பார்த்துட்டு என்னடா இது நம்ம சும்மா முடியலான்னு பார்த்தா பிரச்சனை பெருசாகிட்டே போகுது அப்படின்ட்டு சரி சோமி தூங்கிட்டு தான் இருப்பா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் அவங்க கூட. போயிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா இவன்கிட்ட மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டு பயங்கரமாக வருது. இவனை பார்த்தா அந்த அளவுக்கு கொடூரமான ஆள் மாதிரியும் தெரியல. இவன் எப்படி அந்த வீட இவன் தான் கட்டியிருப்பானா? உண்மையிலே என்ன ஏதுன்னு தெரியலன்ட்டு நம்மாள் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டத்துல இருந்து பார்த்தா ஒரு சவுண்டு பயங்கரமா கேட்குது. கேட்டோனே எல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது டப்புன்னு இவன் கழுத்துல வந்து ஒரு அம்பு சொருகிருது. சொருகுனோனே எல்லாரும் என்னாச்சு? என்ன ஏது? நம்ம ஏதோ ஆம்புஷ் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. என்னாச்சு? இவன் திடீர்னு நல்லா தானே வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கவர்னர் உடனே கத்துறான். எல்லாம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேல பார்த்தா ஒரு அம்பு மழையா பொழியுது. எல்லாம் மேல பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா எல்லாம் சத்து சத்து எல்லாம் குத்தி சாகுறாங்க. கவர்னரும் நம்ம ஆளு மட்டும் தனியா தப்பிச்சு அந்த சைடு தள்ளி நின்னுறாங்க. கவர்னர் வந்து பார்த்துட்டு பயத்துல அப்படியே பயங்கரமா பயப்படுறான். என்ன நடக்குது? ஏன் இப்படி திடீர்னு அட்டாக் பண்றாங்க? என்னாச்சு? யார் என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு சீக்கிரம் சவுண்டு கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா, அங்க தான் அந்த ஆட்டுத்தடி, அதான் அந்த பேண்டிட்ஸோட லீடர்ன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து நிற்கிறான்.
அவன பார்த்துட்டு இவங்கலாம் சரியான ஷாக்கு. உடனே அவன் கேட்குறான், "பரவாயில்லையே 2 தைரியமான ஆளுங்க இந்த ராத்திரி இந்த காட்டுக்குள்ள இவ்வளோ தைரியமா வந்திருக்கீங்களா? உங்க தைரியத்த நான் பாராட்டுறேன்" அப்படி சொல்லி சொல்றான். கவர்னர்லாம் பார்த்துட்டு மூஞ்சி மூஞ்சிலாம் வேர்த்து ஊத்துது அவனுக்கு.